அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சிறு கருத்தாக ஒரு மனிதர்களுக்கும் ஆயுள் என்பது மிக மிக முக்கியம். கருத்தில் கொள்ளுங்க. மனித வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் பலமாக இருந்தால் தான் செல்வம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த செல்வத்தை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இப்போ என் முன்னோர்கள் எழுதி வச்ச கருத்துப்படி ஒரு லக்கணத்துக்கும் தோராயமான ஒரு ஆயுளை சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. தெரிஞ்சு வச்சுங்க. தெரிஞ்சு வச்சுனா நல்லது. மேச லக்கணம்னா தோராயமான வயது 75, ரிஷப லக்கணம்னா 77, மிதுன லக்கணம்னா 65, கடக லக்கணம்னா 90, சிம்ம லக்கணம்னா 80, கன்னி லக்கணம்னா 77, துலா லக்கணம்னா 65, விருச்சிக லக்கணம்னா 90, தனுசு லக்கணம்னா 77, மகர லக்கணம்னா 67, கும்ப லக்கணம்னா 80, மீன லக்கணம்னா 90 வயது. இது தோராயமாக ஒரு லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய வயதுடைய வயது அது. அதே போல் சனி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 90 வயது வாய்ப்பு உண்டு. அதே போல் சூரியனுக்கு முன்னால் 5, 9 இடம் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வயது 78. சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வயது. சூரியனுக்கு பின்னால் குரு சுக்கிரன் இருந்தால் 88 வயது. அதே போல் 6ஆம் அதிபதி 3இல் இருந்தால் தீராத வியாதி அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகும். அதே போல் லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருந்தால் கவனமாக இருக்கணும். அது அல்பாயில் ஏற்படுத்திடும். அதே போல் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதுபோல் லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்குதுன்னா எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு சிறு வயதிலேயே பரிகாரம் செய்துட்டா அவங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஆயுளை பற்றி ஒரு சிறு கருத்து. ஏன்னா எந்த ஒரு மனிதனுடைய ஆயுளையும் யாராலையும் தீர்மானிக்க முடியாது. இது ஜாதக கட்டத்தில் சிறு விளக்கம். தெரிஞ்சுங்க. ஆயுளை பொறுத்த மட்டும் இறைவன் ஒருத்தருக்கே அறிந்தது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.